செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஏரியிலிருந்து கால்வாய் வழியாக பெருக்கெடுத்துள்ள நீரால் காவனூர் ஏரியும் வேகமாக நிரம்பி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், தற்போது முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வங்கக்கடலில் உருவான தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது. புதுச்சேரிக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே இன்று இரவு புயல் கரையை கடக்கும் என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. இன்று காலை முதலே பெய்து வந்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதியில் மழைநீரானது தேங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய செந்தபாடு நகருக்கு பகுதியில் மழைநீர் வடிகால் முழுமையாக நிறைந்து இந்த பகுதியில் வரக்கூடிய கால்வாய் ஏரிக்கு அதிக அளவு நீர் செல்வதா ஏரி தற்போது நிறைவு பெறுகிறது. கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு பிறகு இந்த ஏரி தொடர்ச்சியாக மழைநீர் வருவதன் காரணமாக விரைவில் இந்த ஏரி முழுமையாக நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாயத்துக்கு இந்த ஏரியுடைய தண்ணீர் மிகவும் பயன்படும் எதிர்பார்க்காங்க. ஏரிகள் நிறைந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரமா பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக ஏரிகள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான ஏரிகள் நிரம்பி வருகின்றது. 900க்கும் அதிகமான ஏரிகள் இருந்தாலும் கூட கடந்த 2 நாட்களாக பெய்து கனமழையின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கூட கிட்டத்தட்ட 75% அதிகமான ஏரிகள் தொடர்ச்சியாக நிரம்பி வருகிறது. இதனால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சூரியராஜன். பலத்த காற்று காரணமாக நந்தனம் மெட்ரோ அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தின் மேற்கூரை முழுவதுமாக சரிந்து விழுந்தது. அதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன். முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. பெஞ்சல் புயலானது இன்று காலை முதல் பலத்த காற்றுடன் சென்னை வீசுகிறது. சென்னையில் பல இடங்களில் மழை பெய்துள்ளது, பலத்த காற்றும் வீசியது. இதன் காரணமாக மரங்கள் முறிந்து விழும் நிகழ்வும் ஏற்பட்டது. இந்நிலையில் இந்த பலத்த காரணமாக நந்தனம் மெட்ரோ அருகில் உள்ள ஒரு பேருந்து நிறுத்தமானது முழுவதுமாக சரிந்து விழுந்துள்ளது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் வேலு தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நந்தனம் மெட்ரோ, அதாவது கிண்டியிலிருந்து டுவர்ட்ஸ் ஓமந்தா மருத்துவமனை செல்லும் வழியில் உள்ள அந்த நந்தனம் மெட்ரோ அந்த பேருந்து நிலையமானது முற்றிலும் சரிந்து விழுந்துவிட்டது. அதை அந்த கிரேன் இயந்திரம் மூலம் அந்த தூக்கி நிறுத்தும் பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் மெட்ரோ ரயில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் வேலு தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டுமென்றால் சென்னையில் இது போன்ற இந்த பேருந்து நிலையங்களானது அடிக்கடி விழுகிறது. இந்த காட்சிகளை நம்ம ஒளிப்பத காட்சி தற்போது இது விழும்போது அருகில் இருந்து பார்த்த ஒரு நபர் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இதை விழும்போது நீங்கள் அருகில் இருந்து பார்த்தேன்னு சொன்னீங்க. எப்போ விழுந்துச்சு, எப்படி விழுந்துச்சு, நீங்கள் என்ன பார்த்தீங்க, அதை அப்படியே சொல்லுங்கள். 1:30 மணி போல் விழுந்திருக்கோம் சார். ஒரு 2 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ அவங்க விழப்போதுன்னு தெரிஞ்சு அவங்க எழுந்து வந்துட்டாங்க. மற்ற ஆளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. விழுந்ததுனால மொத்தமாக கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. பஸ்ஸு வேறு அந்த நேரம் வந்துட்டு இருந்தது. பஸ்ஸுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. மற்றபடி விழும்போது நீங்கள் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எங்கே இருந்தீங்க? தூரத்தில் இருந்தீங்களா, பக்கத்தில் இருந்தீங்களா? இந்த மரத்து இங்கே ஒரு மரம் இருக்குது, ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு தான் நின்றுட்டு இருந்தேன். சும்மா காற்று நல்லா அடிக்குது, பஸ் எதனா போயிட்டு பார்க்கலான்ட்டு. அந்த நேரத்தில் ஒரு சவுண்டு கேட்கவே நான் திடீர்னு பார்த்தேன் நான். நிச்சயமாக இந்த பேருந்து நிறுத்தமானது விழும்போது அதில் 2 பேர் அமர்ந்திருந்ததாகவும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.